நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். எங்களால் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. அது அவரவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை சொல்லி, இந்த துன்பத்திலிருந்து எங்களால் வெளியே வர முடிய மாட்டேங்குது, இந்த துன்பத்தை எப்படி நாங்கள் தாங்கிக்கிறது, இல்லை எப்படி இதை கடந்து வருவது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கான பதில் இன்னைக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இதுக்கு ராமாயணத்தை தான் நான் உதாரணமாக சொல்லணும். ராமரை ஒரு கடவுளாகவும் ராமாயணத்தை ஒரு இதிகாசமாகவும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது சொல்கிற வாழ்க்கை பாடத்தை நிறையவே நம்ம பார்க்குறது இல்லை. ராமருக்கு ராஜ்யம் வந்த போது அவர் ரொம்ப சந்தோஷப்படவும் இல்லை. ராமருக்கு அடுத்த நாளே அந்த ராஜ்யம் இல்லை அப்படின்னு சொன்ன போது அவர் கொஞ்சம் கூட கவலையே படவும் இல்லை. அப்போ அவர் மனநிலை எப்படி இருந்தது? எது வந்தாலும் அதை சுலபமாக கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருந்தது. துன்பத்தை சுலபமா கடந்துருங்க அப்படின்னு சொல்றது வேணுமானா சுலபம்தான். ஆனா அதை